அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் ஏதேம் என்னும் தோட்டம். நேற்றுக்கு ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, இப்பொழுது பூமியில் இந்த ஏதேன் எங்கே இருக்குது அப்படின்று. சரி, இந்த காரியத்தை குறித்து ஆவியை வெளிப்படுத்துகிற காரியம். முதலாவது, ஏதேன் என்பது பரலோகம், ஏதேன் என்னும் தோட்டம் பரதேசி. இந்த ஏதேன் பரலோகம், இதுதான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தில் தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியே மனுஷனை சிருஷ்டிப்போமாக என்று முதலாவது மனுஷனை சிருஷ்டித்தது. ஆவியில் தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்ததே பார்த்தீங்கன்னா பரலோகம் தான். நம்ம இன்றைக்கும் அதனால தான் அந்த பரலோகத்துக்கு போகிறோம், அந்த பரலோகத்துக்கு போகணும்னு. இப்போ இது ஏதேன். இந்த ஏதேன் என்னும் தோட்டம் பரதேசி. இந்த பரதேசி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பரிசுத்தமான ஏதேன் ஸ்தலத்துக்கு வெளியில இருந்தது இந்த ஏதேன் என்னும் தோட்டம். இப்ப இந்த காரியத்தை குறித்து ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார். அதுதான் பரதேசி. இந்த தோட்டத்தில் தான் சகல கனிகளையும் வைத்தார். அங்குதான் ஜீவ விருட்சகத்தின் கனியை அங்கதான் வைத்தார். இதை குறித்து அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சகங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சகத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சகத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இந்த ஏதேம் என்னும் ஒரு தோட்டம் பரதேசிக்குள்ள, அதற்கு நடுவாகத்தான் ஜீவ விருட்சகத்தின் கனியை வைத்தார். அந்த கனியை புசித்தோம் என்றால் நித்திய ஜீவகாலம் எல்லாம் ஒரு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இது தேவன் சிருஷ்டிக்கும் போது இது எல்லாமே ஒரு ஆவிக்குள்ளாக தான் சிருஷ்டிக்கப்பட்டதே. இப்போ அதே காரியத்தின்படி இங்கே பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம், அவர்கள் தேவனோட வார்த்தையை மீறினதுனால தேவர்கள் அவர்களை துரத்தி விட்டார்கள். சரி, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சகத்திற்கு போம் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஜீவ விருட்சகம் இவங்க அந்த கனியை, ஏன்னா தேவனோட வார்த்தை தேவனுடைய நீதின்னு பார்க்கும்போதே அவர்கள் செய்த காரியம் அது பாவ செயலாக நீதியின்படி. இனி அவர்கள் போயிட்டு அந்த கனி ஜீவ விருட்சகத்துடைய கனியை புசிச்சிட்டாங்கன்னா அவங்க நித்திய ஜீவனை உடையவ ஆயிடுவாங்க தேவனை போல. அதனால் வார்த்தையை அவர்கள் மீறினதுனால அந்த கனியை புசிக்காதவாறு அவர்களை அங்கிருந்து அனுப்பிவிட்டார். இப்போ இந்த காரியம், இந்த ஜீவ விருட்சகத்துடைய கனியை குறித்து இது எங்கே இருக்கிறது, இப்பொழுது எங்கே இருக்கிறது? அந்த சகோதரி கேட்ட வார்த்தையின்படி இப்பொழுது எங்கே இருக்கிறது? எந்த மனுஷனை, அந்த ஆதாமையும் ஏவாளையும் எப்போ வெளியே அனுப்புனாரோ அந்த நிமிடமே பரதேசியும் பரலோகமும் பரலோகத்திற்காக மீண்டுமாக
இங்கே சிருஷ்டிக்கப்பட்டதை அப்படியே அது ரெண்டையும் கொண்டு போயிட்டார் மேலே. இங்கே வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற, இது தாங்க ஏதேன் என்கிற தோட்டம், தேவனுடைய பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சகத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்றெழுது. எப்போ இவங்க தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆனதோ அந்த நொடி பொழுதே பரலோகமும் பரதேசியும் ரெண்டுமே மேலே போயாச்சு. இதில் கை கொள்றவன் இந்த ஜீவனுள்ள பரிசுத்த வேதாகமத்தின்படி, ஜீவனுள்ள வார்த்தையின்படி, அதன்படி நடக்கிறவங்களுக்கு அந்த விருட்சகத்துடைய கனியை நான் புசிக்க கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதனால தான் ஏதேன் என்னும் தோட்டமும் பரலோகமும் பரதேசியும் ரெண்டுமாக மீறுதல் நிமித்தம் ரெண்டுமே மேலே கொண்டு போயிட்டாரு. சரி, இந்த நாளிலும் பரிசுத்தம் வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.